வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களது உலக சமாதான கவிதைகள் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்று கவி எண் 135. கருத்தடை. உலக பொது சொத்தாக மக்களானால் ஒவ்வொரு தாயும் 1 2 அன்றி பல குழந்தைகள் பெறவே விரும்ப மாட்டார். பகுத்தறிவின் உயர்வினிலே அறிஞர் காட்டும் சில முறைகளை உடலின் வளர்த்திற்கேற்ப சிரத்தையுடன் பழகி கருத்தடை சாதிப்பார். நில உலகின் சனப்பெருக்கை அளவு கட்ட நிச்சயமாய் அந்நாளில் சுலபமாகும். மக்கள் தொகை பெருக்கம் குறித்து மனிதர்களிடம் காணப்படுகிற அச்சத்தை உலக சமாதான திட்டத்தின் கீழ் சுலபமாக போக்கிவிட முடியும். என்ன காரணம்? குழந்தைகள் உலக பொது சொத்தாக அறிஞர்களால் வளர்க்கப்படுவார்கள். எனவே ஒவ்வொரு தாயும் 1 அல்லது அதிகபட்சம் 2 குழந்தைகளுக்கு மேல் பெறுவதை விரும்பவே மாட்டார்கள். அது மட்டுமன்று, அறிவின் உயர்வில் அறிஞர்கள் காட்டும் நெறிப்படி வாழ்வது மக்கள் அனைவருக்கும் சுலபமாக பழக்கத்தில் வரும். எனவே அறிஞர்கள் சொல்கின்ற சில முறைகளை அவரவரது உடல் தாங்கும் அளவிற்கு, அவரவர் உடல் ஆரோக்கியத்திற்கு பொருத்தமான முறையில் அக்கறையோடு பழகி இந்த கருத்தடையை பழக்கத்திற்கு கொண்டு வருவார்கள். அறிவில் உயர்ந்த மக்கள் கூடி வாழும் அந்த நாளில் மக்கள் தொகையை குறைப்பது என்பது மிக மிக சுலபமான ஒன்று. அதே போல ஒரு இயற்கையின் நுட்பம், ஒரு பழம் பழுத்து விட்டது என்றால் அது அப்படியே வச்சிருந்தால் அழுகி போகும். ஆனால் மனிதர்கள் அறிவினால் அதை பக்குவப்படுத்தி பழம் கெட்டு போகாமல் நீண்ட காலம், ட்ரை ஃப்ரூட்ஸ்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அப்படி அதை நாம் பயன்படுத்துகிறோம். இதே போலதான் அறிவு நாளுக்கு நாள் உயர்ந்து கொண்டே வருகிறது. அதனால் இந்த வித்து பதங்கமாகும். அதனுடைய பூரண வளர்ச்சியை எட்டிவிட்டால் அதன் பிறகு இயற்கையாகவே அந்த வித்து குழந்தை உற்பத்திக்கு பொருத்தமானதாக இராது. அறிவில் உயர்ந்த ஞானிகள் வாழ்க்கையில் நாம் இதை பார்க்கிறோம். அவர்களுக்கு குழந்தைகள் இருப்பதில்லை. என்ன காரணம்? அவர்களது வித்து அந்த பூரண நிலையை அடைந்து விடுகிறது. நீங்கள் இது இயற்கையில் கூட பார்க்கலாம். ஒரு விதை அது பூரண வளர்ச்சி பெற்றால் அதன் பிறகு அதிலிருந்து செடி வருவது இல்லை. வேண்டுமானால் சூழ்நிலை ஒத்திருந்தால் அதிலிருந்து ஒரு ஈரறிவு இனமான புழு உற்பத்தி ஆகும். அதே போலதான் மனிதர்களது வித்து சக்தியும் பூரணம் அடைந்து விடுகிற பொழுது அது மேலும் பிறவி எடுக்க முடியாமல் அணுமயமாகும் வேகம் பெற்றுவிடும். இதனாலும் கருத்தடை சுலபமாக செயலுக்கு வரும். நன்றி. வாழ்க வளமுடன்.